அனைவருக்கும் வணக்கம். ஒரு வார இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடங்கியிருக்கோம். ஆ அ ஹோமியோபதியில ஒரு 6 கிங்டம் இருக்குங்க. மேஜரா வந்து மினரல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம். அது இல்லாம பங்கி, மொனேரா, நோசோட்ஸ், சார்கோட்ஸ், அப்புறம் இம்பான்ட்ரபிள்னு ஒண்ணு இருக்கு. இந்த இம்பான்ட்ரபிள் அப்படிங்கிறது நாம ஏற்கனவே பார்க்குற மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மருந்து தான் மேட்ச் ஆகும். இந்த கான்செப்ட் வந்தவங்களுக்கு தான் இதை பத்தி கவலை இருக்கும். இந்த கான்செப்ட் வராதவங்களுக்கு இதை பத்தி கவலை இருக்காதுங்க. இந்த ஒற்றை மருந்து கோட்பாட்டில இருந்து யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதை பத்திய ஒரு அவசியம் இருக்குங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மருந்துக்கு, ஒரு பர்சனுக்கு, ஒரு துயரருக்கு ஒரு மருந்து தான் பயன்படுது அப்படிங்கிற பட்சத்துல அவர் இந்த பிரபஞ்சத்துல எந்த ஆற்றலை வெளிப்படுத்துறாரோ, எந்த ஆற்றலுக்கு இணையான அதை ஒத்த நோயாற்றலை வெளிப்படுத்துறாரோ அவருக்கு அந்த மருந்து மட்டும்தான் அவரை முற்றிலுமா குணப்படுத்தும். நீங்க பராமரிக்கிறதுக்கு நீங்க வந்து எந்த மருந்து எத்தனை மருந்தாலும் பயன்படுத்தலாம். பட் ஹானிமனுடைய ஹீலிங் ஆர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு மருந்து மட்டுமே மேட்ச் ஆகும். ஆடிபிளா இருக்குங்களா? நான் பேசுறது சரியா கேக்குதா? ஓகே ஓகே சரி. இந்த ஒற்றை மருந்து கோட்பாட்டில் வந்து பயணிக்கிறவங்களுக்கு இது புறக்கணிக்க முடியாதுங்க. இந்த ஒரு கிங்டத்தை புறக்கணிக்க முடியாது. ஸோ அதனால வந்து நாம் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதனால் இதையும் நாம் இப்போது தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். இம்பாண்டரபிள்ஸ் அப்படின்னா அளவிட இயலாத ஆற்றல் அப்படின்னா நிறைய ஆற்றல் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதை அளக்க முடியாது, அதை எடை போட முடியாது. அதை எடை போடவோ, அதாவது cannot be measurable or weighable, அளக்கவோ எடை போடவோ அது முடியாது. அது வந்து பியூர் எனர்ஜி. அதுக்கு பேர் தான் இம்பாண்டரபிள்ஸ். அந்த இம்பாண்டரபிள் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சோர்சஸ் ஆஃப் ஹோமியோபதிக் ரெமெடிஸ் இன்க்ளூடிங் பிளான்ட், மினரல், அனிமல், சார்கோட், நோசோடு அண்ட் டாட்டோபதி. டாட்டோபதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கீழே விளக்கம் கொடுத்துருக்கேன். A specialized term in homeopathy referring to the treatment of a condition using the same drug. டாட்டோபதி அப்படிங்கிறது சேம் ட்ரக்கை பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் பார்க்கறது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது? இப்ப ஒரு மருந்தையோ, இப்போ ஒரு குழந்தை வந்து வேற யாருக்கோ எதுக்கோ வச்சிருந்த மருந்தை தெரியாம எடுத்து சாப்பிட்டுருச்சு. அதுல என்ன கெமிக்கல் இருக்கு, அதுக்கு என்ன மருந்தை பயன்படுத்துன்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனா ஹோமியோபதி முறைப்படி எக்ஸாக்டா அந்த குழந்தைய வந்து அந்த எந்த மருந்து சாப்பிட்டுச்சோ அதையே வீரியப்படுத்தினா அந்த இப்போ ஃபார்ம் கோப்பியில் கொடுத்து தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நம்மளே பண்ணலாம். அந்த டைல்யூஷன் அண்டு சக்யூஷன் மேலும் மேலும் டைல்யூஷன் பண்ணிகிட்டே போகணும். அதை அடித்து கொழுக்கணும். அந்த ரா மெட்டீரியலோட வீரியமான கண்டிஷன் கொண்டு போயிட்டு அதை மருந்தாக கொடுத்தீங்கன்னா அந்த ரா மெட்டீரியல்னால வந்த எஃபெக்ட் சரியா போயிடும். புரியுங்களா? உதாரணத்துக்கு சாதாரணமாக எளிமையாக புரியுற மாதிரி சொல்கிறேனே, ஒருத்தர் புதுசாக வெத்தலை பாக்கு போடுறாரு.
வழக்கமாக போடுறவங்களுக்கு எத்தனை வெத்தலைக்கு, எவ்வளோ பாக்குக்கு, எவ்வளோ சுண்ணாம்பு சேர்க்கணும்னு தெரியும். அவங்க வழக்கமாக போடுறவங்களுக்கு நாக்கு அதுக்கு பழக்கப்பட்டிருக்கும். புதுசாக போடுறவங்களுக்கு நாக்கு வந்து அதனுடைய அந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாக போனால் கூட அந்த சுண்ணாம்பு நாக்கை வெந்துருன்னு சொல்லுவாங்க. நாக்கு வெந்து போச்சு, நாக்கு எரிய ஆரம்பிச்சிடும், காரமாக சாப்பிட முடியாது, சுடு தண்ணி குடிக்க முடியாது. ஸோ இந்த கண்டிஷன் வந்துடும். அதுக்கு இந்த டாட்டோபதி முறைப்படி என்ன மருந்து கொடுக்கணும் தெரியுங்களா? சுண்ணாம்புங்கிறது என்ன சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. சுண்ணாம்பு ஹோமியோபதியில சுண்ணாம்புங்கிறது அந்த மருந்தோட பேர் என்ன? கால்சியம் கார்பனேட். கல்கேரியா கார்பன். எஸ். அந்த சுண்ணாம்பு நிறைய போட்டு நாக்கு வந்து போச்சுன்னு வச்சுங்களேன், இந்த டாட்டோபதி அப்படிங்கிற முறைப்படி கல்கரியா கார்பு, அந்த சுண்ணாம்புடைய பொட்டனைஸ்டு ஃபார்மு கல்கரியா கார்பு 30ல் கொடுத்தா சரியா போயிடும். இது நான் பயன்படுத்தியிருக்கேன், சரி பண்ணியிருக்கேன். புரியுங்களா? எல்லாம் வெரி பிகினிங், ஹோமியோபதி படித்த காலத்தில் ரொம்ப பிகினிங்கில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இதே தான் பாம்பு கடிக்கு மருந்து. நல்ல பாம்பு கடிச்சிருச்சு, பதறவே பதறாதீங்க, நேராக நாஜா மருந்து கொடுங்க, பொட்டனைஸ் மருந்து கொடுங்க, சரியா போயிடும். லேக்கசிஸ் பாம்பு கடிச்சிருச்சு, கட்டூரியம் பாம்பு கடிச்சிருச்சு, அதுக்கு ஓரளவு இணையான மருந்து லேக்கசிஸ் கொடுங்க, சரியா போகும். இதுதான் இந்த டாட்டோபதி. இப்போ ஸ்டீராய்டு கொடுக்குறாங்க. ஸ்டீராய்டு எடுத்த பிறகு சில பிரச்சனைகள் வந்திருக்கு, அதை ஆன்டிடோட் பண்ணணும். கோர்டிசன் அப்படிங்கிற ஹோமியோ மருந்து வந்திருக்கு, அதை கொடுங்க, ஆன்டிடோட் ஆயிரும். புரியுங்களா? ஸோ டாட்டோபதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு ரா மெட்டீரியல்னால தொந்தரவுகள் வந்துச்சோ அதை சரி செய்வதற்கு அதே மருந்தை பொட்டனைஸ் பண்ணி கொடுத்தா சரியா போகும். இதுதாங்க டாட்டோபதி. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இம்பாண்டரபிள் பற்றி பேசுகிறோம். இம்பாண்டரபிள் அப்படிங்கிறது மற்ற கிங்கடத்தை மாதிரியே இது ஒரு கிங்கடம் ஹோமியோபதியில். ஓகேவா? சரி. இது இம்பாண்டரபிள் ரெமெடிஸ் ஆர் a small group of which are considered to be manufactured from dynamically immaterial energetic source. என்னது? இந்த எடையற்ற மருந்துகள், அதாவது இம்பாண்டரபிள்னு வச்சுங்களேன். அது நான் இங்கிலீஷ்லேயே அதை போட்டால் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இயங்கு நிலை கொண்டனா டைனமிக், ஆற்றல், இயங்கக்கூடிய ஆற்றல். அருவமான, கண்ணால் பார்க்க முடியாது, அந்த ஆற்றல் மூலத்திலிருந்து தயாரிக்கப்படுவதாக கருதப்படும் ஒரு சிறிய வகை, அதுதான் இம்பாண்டரபிள். புரியுங்களா? உதாரணத்துக்கு இம்பாண்டரபிள்னா லூனா, எக்ஸ்ரே, சோல், மேக்னட்டிக் பொலி, மேக்னட்டிக் ஆம்போ, ஸோ இதெல்லாம் இருக்கு. இது இந்த பாருங்க, படத்தில் காமிக்கிறேன். எனர்ஜி சோர்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ், அது வந்து ஆற்றல் மட்டத்தில் மட்டுமே இருக்கும். இங்கே பாருங்க, இது வந்து இந்த லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் இருக்கிறது சூரிய கதிர். தூசி இல்லாத இடத்துல சூரிய கதிரை பார்க்க முடியாது. தூசி மேலே அந்த சூரிய கதிர் பட்டு அது எதிரொலிக்கும், அப்போதான் இங்கே சூரிய வெளிச்சம் வருதுங்க அப்படிங்கிறது தெரியும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் மேலே பட்டு அது வெளிச்சத்தை காட்டணும். இல்லை நமக்கு எதிராக ஒரு பொருள் வந்து இருந்து அந்த பொருளுக்கு நமக்கு உள்ள இடையில ஒரு வித பிம்பமாக அது தெரியும். ஸோ அது வந்து பூமி சூரியன்லேருந்து எங்கேருந்தோ வருது. நமக்கு அதில் வந்து வெப்பம் இருக்கிறதா மட்டும்தான் தெரியும், வெப்பம் இருப்பதாக மட்டும்தான் தெரியும். இதில் எப்படி மருந்தாற்றல் இருக்கு? மருந்தாற்றல் இல்லைன்னா அது வந்து ஹோமியோ மருந்தா வேலை செய்யுமா?
அது ஒரு விளைவை ஏற்படுத்தலைன்னா மனிதனோட உடம்புலையோ இல்லை ஏதேனும் பொருள் பொருள் மீது பட்டோ இல்லை உயிரினங்கள் மீது படும்போதோ அது ஒரு விளைவை ஏற்படுத்தலைன்னா என்ன அது மருந்தா பயன்படுமா? வெயில்ல போயிட்டு வந்தா தலை வலிக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. மயக்கம் போட்டு விழுறாங்க. மயக்கம் போட்டு விழுறாங்க. வெயில்ல போயிட்டு வந்தா ஸ்கின்னு கருப்பாகுது. சிலருக்கு வெயில்ல போயிட்டு வந்தா ஸ்கின் வெள்ளையாகுது. வெயில்ல பட்டா அரிப்பு ஜாஸ்தியா வருது. இதெல்லாம் என்னது? அந்த சூரிய கதிர் மூலம் நம்ம உடம்பு ரியாக்ட் பண்ணி ஒரு பிரச்சனையை கொடுக்குது இல்லை? எது ஒன்று நோயை உருவாக்குகிறதோ அதுவே நோயை தீர்ப்பதற்கு பயன்படுங்கிறதான ஹோமியோபதி. ஹோமியோபதியோட விதி புரியுது இல்லைங்களா? இப்போ சிம்பிளா புரியுன்னு நினைக்கிறேன். அப்ப இம்பாண்டபிள்ஸ் அப்படிங்கிறதும் ஹோமியோபதியில் மருந்தாக பயன்படக்கூடிய ஒன்றுதான். அங்க நம்ம மேல படுறது சூரிய கதிர் மட்டும்தான், ரேஸ் தான், சூரிய கதிர். அந்த கதிர் சாதாரணமா இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் போது அதை பொட்டனைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும் அது வேற இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் உருவாக்கும், மைண்ட்ல என்ன சிம்டத்தை கொண்டு வரும், எமோஷனல்ல என்ன மாதிரி இருக்கும், பிசிக்கல் லெவல்ல இன்னும் என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் கொண்டு வரும், இதெல்லாம் ரொம்ப அழகா நமக்கு ப்ரூவிங்ல கொடுக்கும். ஆனா இது ரேரா தான் ப்ரூவிங் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால என்னால இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இம்பாண்டபிள்ல ஒருத்தர் மருந்து கேட்கிறாருன்னு வச்சுங்களேன், வேற எந்த மருந்து கொடுத்து சரி பண்ணுவீங்க? ஒரு ஆட்டோமியூன் டிசார்டர் இருக்கு அவருக்கு, ஆனா அவர் இந்த மருந்தை தான் வெளிப்படுத்துறாரு. ஒரு நிலவு ஒளியிலேருந்து உருவான மருந்து அவர்கிட்ட, அது அந்த மருந்தோட ஆற்றலை அவருடைய நோயாற்றல் வெளிப்படுத்துது. வேற எதை கொடுப்பீங்க? அதுதான் கொடுத்தாகணும். புரியுங்களா? பிரபஞ்சத்துல மனிதன் அல்லாத ஏதோ ஒன்றுகிட்டேருந்து அவரு அந்த ஆற்றலை நோயாற்றலை எடுத்துட்டு வந்திருக்காரு, அதுதான் திருப்பி கொடுக்கணும். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான். ஸோ மேலே பார்க்கறது அந்த சூரிய கதிர், அது ஒரு இம்பாண்டபிள் மெடிசன். அது கீழே இருப்பாங்க லூனா, நிலவு. புரியுங்களா? எங்க சுத்தியாங்க அந்த சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி ரொம்ப அற்புதமான இடமா இருக்கும் அவங்களுக்கு. புரியுங்களா? அவங்களுக்கு அங்க மொட்டை மாடியில போய் தூங்கினாதான் அது தூக்கமா இருக்கும், எனர்ஜி வந்ததா இருக்கும், அமைதியா இருக்கும், ஏதோ ஒரு வேற உலகத்துல இருந்த மாதிரி இருக்கும். அதை அவரால் இழக்கவே முடியாது. எங்க போனாலும் அங்க வெளியில படுக்கிறதுக்கு ஆசைப்படுவாரு. கட்டில போட்டு வெளியில தான் படுப்பாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடியவங்களுக்கு அது ஈர்ப்புடையதா இருக்கு இல்லையா? நிலவு கதிர் என்பது அவருக்கு ஈர்ப்புடையதா இருக்கு. புரியுதா? எங்கேயாவது 1000 ஒருத்தருக்கு, லட்சத்தில் ஒருத்தருக்கு இந்த மருந்து தேவைப்படும். ஆனா அவருக்கு அந்த மருந்து தேவைப்படுதுன்னா அது மட்டும்தான் அவரை சரி பண்ணும். ஸோ அப்புறம் அது ஒரு கதிருங்க, நிலவு ஒளி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது வெளிச்சம் மட்டும் இல்லை, அங்கிருந்து வரக்கூடிய கதிர்கள். அந்த கதிரோட தன்மை குளிர்ச்சியா இருக்கு. நிலவுல இருந்து வரக்கூடிய கதிரோட இது தன்மையா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு. புரியுங்களா? பல நேரம் பயன்படுது, சில நேரம் தொந்தரவும் இருக்கும். ஆக அந்த நில ஒளி அதுக்கு ஒரு தன்மை இருக்கு, அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு. மேல இங்க இருக்கு பாருங்க, எக்ஸ்ரே. எக்ஸ்ரே அப்படிங்கிறது அது ஒரு ரேன்னு கதிர். சரிங்களா? அது நம்ம மருத்துவத்துல அதை பயன்படுத்துறோம். எலும்புல போய் பட்டு திரும்பி வரும்போது அது ஒரு கலர்ல இருக்கு,
எலும்பு இல்லாத இடத்துல நேராக பாஸ் ஆகி போயிடுது, அதெல்லாம் கருப்பாக இருக்கு. சரிங்களா? அது ஒரு கதிர். அது ரசாயன முறையில் பயன்படுத்தி அதை வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எனர்ஜி மட்டும்தான், ஒரு கதிர் தான். அதுக்கு அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, எக்ஸ்ரே மிஷினில் பல ஆண்டுகள் வேலை செய்கிறவங்களுக்கு சில நோய்கள்லாம் வருது, எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வருது. புரியுங்களா? ஸோ அப்போ அந்த எக்ஸ் கதிர் இருக்கு இல்லையா, அதுக்குன்னு சில தன்மைகள் இருக்கு. அதை நாம் புரிந்து கொண்டோம்னா அதை அதை சார்ந்த அதை கேட்கக்கூடிய நபர்களுக்கு, தேரர்களுக்கு அதை மருந்தா பயன்படும். அடுத்து ரேடியம். வீட்டில எல்லாம் சில ஒரு கூரையில ரூஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நட்சத்திரம், நிலவு, இந்த மாதிரி ஸ்டாரு நிறைய ஒட்டி வச்சிருப்பாங்க. லைட்ல வந்து அது இதை வந்து அந்த ஒளியை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் லைட் ஆஃப் பண்ண பிறகு ஒரு வானத்துக்கு கீழே நீங்கள் படுத்துக்க மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுத்தும். ஒரு சிலர்லாம் அதை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி சிலர் வாட்சில் வந்து ரேடியம் இருக்கும். இருட்டில் கூட அதை மணி பார்க்கறதுக்கு உதவியாக இருக்கும். புரியுங்களா? வால் கிளாக்கில் அந்த மாதிரி ரேடியம் இருக்கும், கையில் கட்டுற வாட்சில் ரேடியம் இருக்கும். அப்போ அது ஒரு கதிர், அது ஒரு கதிர், அது வெளிச்சத்தை கொடுக்குது நமக்கு. புரியுங்களா? ஸோ ரசாயனம், அது பர்டிகுலர் ரசாயனம், அது அந்த மாதிரி ஒரு இதை வந்து கதிரை வந்து உமிழுது. ஸோ அது அப்புறம் வந்து பூமி இருக்கு இல்லையா, பூமியே ஒரு மேக்னட்டிக் காந்த ஆற்றல் தன்னகத்தையே கொண்டு இருக்கு. இல்லைன்னா நம்ம வந்து பூமியில் நிற்க முடியுமா? அதுக்கும் நிலவுக்கும் ஒரு ஈர்ப்பு விசையும் எதிர்ப்பு விசையும் ஒரு ரேஷியோவில் இருக்கும். ஸோ பூமி மாதிரி எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி வருது. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஈர்ப்பு விசை, எதிர்ப்பு விசை இணைந்த ஒரு கோஆர்டினேஷன் தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. புரியுங்களா? அப்போ அது ஒரு ஆற்றல், அது ஒரு ஆற்றல். புரியுங்களா? பூமிக்கும் நிலவுக்குமான அந்த காந்த விசை என்பது ஒரு ரேஷியோவில் இருக்கும். நம்ம மீது அது வந்து செயல்படும் போது அது ஒரு ரேஷியோவில் இருக்கும். மேலே போக போக அந்த காந்த விசை குறையும், கீழே மையத்தை நோக்கி போக போக காந்த விசை அதிகமாகும். அதை வச்சு எடை வந்து மாறுது இல்லைங்களா? மாசு அப்படிங்கிறது எடையாற்றுறது. எடையை சேர்ந்து சொல்லும்போது, அதாவது புவியீர்ப்பு சேர்த்திங்கன்னா அது வெயிட்டாக மாறிடும். மாசுங்கிறது வெயிட்டாக மாறிடும். ஸோ அந்த மாசுங்கிறது ஹைட்டில் போக போக மாசு அப்படியே தான் இருக்கும், வெயிட் வந்து குறையும். பூமியோட மையத்தை நோக்கி போக போக வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதனுடைய ஈர்ப்பு விசை ஜாஸ்தியாக இருக்கும், தராசு ரொம்ப வேகமாக கீழே இருக்கும். ஸோ பூமியினுடைய அந்த காந்த விசை என்பது தென்புலத்துக்கும் வடப்புலத்துக்கும் அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். புரியுங்களா? அதே போல நம்ம சாதாரண இரும்புலையும் அந்த மாதிரி காந்த விசையை உருவாக்க முடியுது. ஸோ அது ஒரு ஆற்றல், அது ஒரு ஆற்றல். காந்த விசை இல்லாத இரும்பு இருக்கு, காந்த விசை ஏற்றப்பட்ட இரும்பு இருக்கு. இதெல்லாம் உதாரணங்கள், இம்பான்டபிள்ஸ்க்கு உதாரணங்கள். ஸோ இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இம்பார்ட்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலை நம்ம வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், ஆற்றலை தனியாக பிரித்து எடுப்போம். இப்போ பிரியாணி அப்படிங்கிற மருந்து இருக்குன்னா, பிரியாணியை அந்த செடியிலேருந்து மதர் டிஞ்சியை தயாரித்து சாறு எடுத்து அதில் ஆல்கஹாலை கலந்து சக்யூஷன் பண்ணி பண்ணுறோம் இல்லையா? ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி மெட்டீரியல் கிடையாது, அது எனர்ஜி மெட்டீரியல் சேர்ந்து இருக்கு. அதுலேருந்து எனர்ஜியை சரியாக பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ இது வந்து ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது அது மெட்டீரியல் கிடையாது, எனர்ஜி மட்டும்தான் தனியாக இருக்கு. ஸோ இதுலேருந்து எனர்ஜி வந்து ஹோமியோ மருந்தாக பயன்படுத்துகிற அளவுக்கு மருந்துக்குள்ள அந்த ஆற்றலை கொண்டு வரணும் இல்லையா? அது வேற ப்ராசஸ் இருக்க வேண்டும். என்ன அது வந்து அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இதனுடைய பொதுவான ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் அதை மட்டும் இப்போதைக்கு பார்க்கலாம். புரியுங்களா? மருந்து ரெடியாக கொடுத்துட்டாங்க, அது எப்படி செஞ்சவங்களுக்கு என்ன அப்படின்னு நான் சொல்ல வரல, அதே பின்னால் தெரிந்து கொள்வோம். இப்போது தெரிந்ததை மட்டும் பகிர்ந்து கொள்வோம்.
இந்த வேர்டு imponderable has come from imponderable, that means not weighable. இம்பாண்டரபிள் அப்படின்னா அதை வெயிட் போட முடியாது. இப்போ சூரிய கதிர் இருக்கு, ஏன்னா வெயிட் போட முடியுமா? அதை அளக்க முடியுமா? ஸோ அளவிட முடியாது, அளக்க முடியாத ஒன்று. வெயிட்டு நான் வெய்யபிள், வெயிட் போட முடியாத ஒன்று. ஸோ தி சப்ஸ்டன்ஸ் ஹேவ் நோ பர்செப்டிவ் வெயிட்ஸ், வெயிட்டும் கிடையாது, அளவும் கிடையாது. இம்பாண்டபிள் ஆர் இம்மெட்டீரியல், அவை மெட்டீரியல் கிடையாது, மாஸ் கிடையாது. அது ஒரு டைனமிக் எனர்ஜி மட்டும்தான், டைனமிக் எனர்ஜி. தட் ஆர் யூட்டிலைஸ்ட் ஆஸ் பொட்டன்டைஸ்டு ஹோமியோபதிக் மெடிசன். அது வந்து எனர்ஜி மட்டும்தான், எனர்ஜி ஃபார்மில் இருக்கக்கூடியது ஒன்று. அதை வந்து ஹோமியோபதியில் மருந்தாக பயன்படுத்துகிறோம். இம்பாண்டபிள் அப்படிங்கிற சொல் இந்த தமிழில் கொடுத்துருக்கேன், அதான் இம்பாண்டபிள். அது எடை போட முடியாது, அதை பொருட்களை உணரக்கூடிய எடைகள் எதுவுமே இல்லை, வெயிட்லாம் போட முடியாது. இப்போ மேக்னெட் இருக்கு, ஃப்ளக்ஸ் இருக்கு, ஸ்ட்ரென்த்து சொல்லலாம், அந்த எனர்ஜியோடைய ஆற்றலுடைய ஸ்ட்ரென்த்தை சொல்லலாம். எவ்வளோ பெரிய மெட்டீரியல் அது தூக்கும் அப்படிங்கிறத, அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி பார்த்து சொல்லலாம். ஆனால் அதை எடை போட முடியாது. ஸோ அது வெறும் டைனமிக் எனர்ஜி தான். அந்த டைனமிக் எனர்ஜியை ஏன் ஹோமியோவில் மட்டும் பயன்படுத்த முடியுதுன்னா, ஹோமியோ மருந்தில் இருக்கிறது நத்திங் பட் டைனமிக் எனர்ஜி. எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க, ஹோமியோவில் இருக்கிறது. வேற யாரும் இது பயன்படுத்த முடியாது, மருந்தாக பயன்படுத்த முடியாது. எக்ஸ்ரே பயன்படுத்துகிறாங்க, அந்த எலும்போடைய அந்த ஆழத்தையும் அளவையும் பயன்படுத்துறதுக்கு, அதை பார்க்கறதுக்கு எக்ஸ்ரேவுக்கு பயன்படுத்துகிறாங்க, அந்த எக்ஸ்ரே ரேவு. புரியுதா? இயற்கையில அந்த சூரிய ஒளி இருக்கு இல்லையா, அதுவே நமக்கு சிலருக்கு தலைவலி வரும், ஸ்கின்னு கருப்பா மாறும், இல்லை வெள்ளையா மாறும், அரிப்பு வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஆனா சூரிய வெளிச்சத்துல நாம் வந்து பழகாம இருந்தா, படாம இருந்தா நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் போயிடும். புரியுங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அது எல்லா உயிர்களும் உயிர்ப்புக்கு பயன்படக்கூடியதுங்க. விதை இருக்கு, சூரியனே இல்லாத இடத்துல விதையை கொண்டு போட்டு பாருங்க, ஏதாவது முளைக்குதா? சூரியனே இல்லாத இடம், தென் துருவம் வட துருவத்துல ஏதாவது பிளான்ட் இருக்குதா பாருங்க, ஏதாவது உயிரினங்கள் இருக்கான்னு பாருங்க, வெறும் ஐஸ் கட்டி மட்டும் தான் கிடக்குது. சரிங்களா? சூரியன் இல்லாத இடத்துல உயிர்ப்பு தன்மையே ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ ஒரு விதை அப்படின்னா வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சாதான் அடுத்த வருஷம் அது போடும்போது முளைக்கும். புரியுங்களா? ஸோ அந்த உயிர்ப்பு தன்மையோடு இருப்பதற்கு சூரிய வெளிச்சம் நமக்கு பயன்படுவது போலவே அதுக்கு ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறத நாம் உணர முடியுது இப்போ. சரி, dynamic, powerful physical energies have been known to influence various living and non-living process in earth. அதாவது டைனமிக்கா இருக்கக்கூடிய பவர்ஃபுல் பிசிக்கல் எனர்ஜிஸ் ஹேவ் பின், அதாவது இயங்கு நிலையிலையும் வலிமையும் கொண்ட பௌதீக ஆற்றல்கள் பூமியில் உள்ள பல்வேறு உயிருள்ள மற்றும் உயிரற்ற செயல்முறைகள் செல்வாக்கு செலுத்த. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதே தான். சூரியன் இருக்கிற இடத்துல என்ன உயிர்மங்கள், மினரல்ஸு, பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, இதெல்லாம் வெயிலோட அளவை பொறுத்து, அந்த ரேஸோட அளவை பொறுத்து சில உயிரினங்கள் சில இடத்துல மட்டும்தான் உயிர் வாழ முடியும், அது தகுதியானதா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோங்க. அதே மாதிரி கனிமங்கள், தனிமங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியதா இருக்குது. புரியுங்களா? சில வெப்ப மண்டலத்துல தான் மினரல்ஸு நிறைய இருக்கு. இப்போ தமிழ்நாடு, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மலைப்பகுதிகளும், அந்த மலைப்பகுதியில் நிறைய அதாவது வித்தியாசமான கனிமங்கள், தனிமங்கள்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் கண்டறிகிறாங்க.
ஸோ இது வந்து இந்த மாதிரி வெப்ப பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த கனிம வளங்கள் அப்படிங்கிறது வெப்பம் குறைவான இடத்துல இருக்கிறது இல்லை, சூரிய வெளிச்சம் இல்லாத இடத்துல இருக்கிறது இல்லை. அதை பார்க்க முடியுது. அதுதான் இங்க சொல்றாங்க. பயன்படுத்தப்படும் ஆற்றல் இயற்கையானதோ அல்லது செயற்கையாக உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம். இப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு. அந்த மேக்னெட்டிக்கை பத்தி தெரிஞ்சு ஆரம்பிச்ச பிறகு எவ்வளவு மோட்டார் அதை வச்சு இப்ப கரண்ட் வருது. கரண்ட் உற்பத்தி பண்ற இடத்துல சுழற்சியும் இந்த மின்காந்த சக்தியும் வச்சுதான் கரண்ட் வந்து உற்பத்தி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. புரியுங்களா? சைக்கிளில் முன்னெல்லாம் டைனமோ இருந்துச்சு. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வச்சு நிறைய நம்ம டெக்னாலஜியை பயன்படுத்தி நிறைய பயன்பாட்டில் வச்சிருக்கிறோம். ஸோ அந்த அளவில் வந்து இந்த ஆற்றல், இந்த எடையற்ற ஆற்றல், எடையை அளவிட முடியாத ஆற்றல், இம்பாண்டபிள் என்பது உயிருள்ள பொருள்கள் மீதும் உயிரற்ற பொருள்கள் மீதும் ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ எந்த ஒரு பொருள் இந்த மாதிரி பாதிப்பை உருவாக்கக்கூடியதாக இருக்குதோ அதே பொருள் அந்த பாதிப்பை சரி செய்வதற்கும் பயன்படுகிறது என்பது ஹோமியோ பிரின்சிபலுங்க. ஸோ என்னுடைய சோர்சஸ் உதாரணத்துக்கு பார்க்கலாம். அதாவது இம்பாண்டபிள் மெடிசனா வந்து இதெல்லாம் பயன்படுது. இதில் இல்லாத கூட இன்னும் எல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. நார்மல் மேக்னெட்லேருந்து மேக்னடிஸ் போலி ஆம்போ அப்படிங்கிற ஹோமியோ மருந்து. நார்த் போல் ஆஃப் மேக்னெட்டுடைய வடதுருவம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து உருவாக்கக்கூடிய மருந்தின் பேரு மேக்னடிஸ் போலஸ் ஆர்க்டிகஸ். ஆர்க்டிக் துருவம் சொல்றாங்கல்ல, வடதுருவத்தை, அதுதான் அந்த பேருக்கு வந்தது. சவுத் போல் ஆஃப் மேக்னடிஸ் போலஸ் அஸ்ட்ராலிஸ், தென் துருவம். புரியுங்களா? அடுத்தது எலக்ட்ரிசிட்டாஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் மின்னோட்டம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஆற்றல் இருக்குல்ல, அந்த ஆற்றலை வச்சு தயாரிக்கப்பட்ட மருந்து எலக்ட்ரிசிட்டாஸ். சன் ரேஸ், சன்னுடைய ரேஸ், சோலார் எனர்ஜி, SOLன்னு பேர், சோலார். புரியுங்களா? ரேடியம் புரோமைடு அதுலேருந்து உருவாக்கப்படுறது அந்த ரேடியம் கதிர்கள் தெரியுது இல்லையா, அது மருந்தா இருக்கிறது. மூன் ரேஸ், நிலவு கதிர், நிலவுடைய கதிரிலிருந்து தயாரிக்கக்கூடியது லூனா. ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் நம்ம ஏற்கனவே பார்த்தது நேச்சுரலா பூமியோட வடதுருவம் பூமியோட தென் துருவத்திலேருந்து உருவாக்கின மருந்து. இப்ப நாம இரும்புல வந்து மேக்னெட் உருவாக்குறோம்ல, செயற்கை காந்தம், அதுலேருந்து தயாரிக்கிறது மேக்னடிஸ் ஆர்டிஃபிஷியலா உருவாக்கக்கூடிய மருந்து. எக்ஸ் கதிர்கள் இருக்குல்ல, எக்ஸ்ரே எடுக்கிறாங்கல்ல, அந்த கதிர்கள்லேருந்து தயாரிக்கோட மருந்து எக்ஸ்ரே. இதெல்லாம் இம்பாண்டபிள் ரெமெடிஸ் இன் ஹோமியோபதி. ஓகேங்களா? ரைட். ஸோ இது ஏது ஹோமியோபதியில் எல்லாம் பயன்படுத்துகிறோமே, ஹானிமன் இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா? அப்படின்னா, டாக்டர் சாமுவேல் ஹானிமன் discussed the dynamic power of magnets, electricity and galvanism under aphorism 286 and 287 of Organon of Medicine in 6th edition. Organon 6th editionல இந்த மேக்னெட்டை பற்றியும் எலக்ட்ரிசிட்டியை பற்றியும் கால்வனிசம், இப்போ முத அந்த வந்து இரும்பெல்லாம் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த காலத்தில் முதல்ல கால்வனிஸ், அதாவது ஜிங்கு கோட்டிங் கொடுப்பாங்க, இரும்பு மேலே ஜிங்கு கோட்டிங் கொடுப்பாங்க, துருப்பிடிக்காமல் இருக்கும். புரியுங்களா? அதெல்லாம் ஹோமியோ மருந்தா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அப்பாரிசம் வந்து 286லையும் 287லையும் சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. தி டைனமிக் பவர்ஸ் ஆஃப் மினரல் மேக்னெட்ஸ், electricity and galvanism act as powerfully and as homeopathically on our life principle. நம்முடைய லைஃப் பிரின்சிபல் அப்படிங்கிறது அவர் நம்முடைய வைட்டல் ஃபோர்ஸையும் டிசீஸ் ஃபோர்ஸையும் சொல்றாரு. டைனமிக்ஸ் லைஃப் பிரின்சிபல்.
பிரின்சிபல் அப்படிங்கிறது அது ஒரு கட்டமைப்பு, அது ஒரு ஸ்ட்ரக்சர். புரியுங்களா? அதை பேட்டர்ன் சொல்றோம். லைஃப் பேட்டர்ன், வைட்டல் எனர்ஜி பேட்டர்ன், டிசீஸ் எனர்ஜி பேட்டர்ன், அது ஒரு பிரின்சிபல், அது ஒரு கட்டமைப்பு. As do actual so-called medicines that lift diseases by means of oral ingestion through the skin or by olfaction. அப்போ வந்து அந்த மருந்தா இல்லாம ஓரல் இன்ஜெக்ஷன், ஓரல் இன்ஜெக்ஷனா வாயில போட்டு சாப்பிட்றது தான். த்ரூ ஸ்கின்னு. உங்களுக்கு தெரியுமா, சிலர் வாய் கிட்டி போயிருக்கும், வாயை திறக்கவே முடியாது, வாயை திறக்க முடியாது, வாயில கன்வென்ஷனில் வாய் இதாக இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு மருந்து எப்படி கொடுக்கறது? மருந்து டப்பா ஓப்பன் பண்ணி மூக்கில் வச்சு அந்த மூச்சு காற்று உள்ளே போகுது இல்லையா, அதில் வந்து நம்ம மருந்து டப்பாவில் இருக்கக்கூடிய அந்த மருந்துலேருந்து வரக்கூடிய அந்த இது இருக்குல்ல, எவாபரேஷன், அது மூக்கு வழியாக போனாலே இப்போதான் அது வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா கையில் இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த இடம் கை மடக்கிறோம்ல, இந்த இடத்துல தோல் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். நீங்க அந்த இடத்துல மருந்து வச்சு தேய்ச்சாலே போதும். ஆல்ஃபேக்ஷன், ஆல்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம். ஆல்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது மூக்கால முகர்றத்தின் மூலமா மருந்தாற்றலை உள்ள செலுத்துறதுங்க. புரியுங்களா? ஸோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி மாற்று முறைகள்லாம் இருக்கு மருந்தை வந்து உள்ள செலுத்துறதுக்கு. வாய் மூலம் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ என்ன சொல்றாரு, மினரல் மேக்னட்ஸு, எலக்ட்ரிசிட்டி, கால்வனிசம், இதெல்லாம் வந்து அப்போவே மருந்தை பயன்படுத்தலாம். அது வந்து மெடிசன்ஸ் வந்து தட் லிஃப்ட் டிசீஸ், நோயை வந்து வெளியெடுக்குது அப்படிங்கிறது அபாரிசம் 286 சொல்லியிருக்காருங்க. 287 ஒன் கேன் மோர் சியூர்லி அவைல் ஒன் செல்ஃப் ஆஃப் தி கியூரேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பவர்ஃபுல் மேக்னட். மேக்னட்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து நோயை வந்து வெளியேற்றலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. அதுக்கான மெட்ரியாமெடிக்கா பூராவில் அதோட மெட்ரியாமெடிக்கா இருக்குங்க. புத்தகம் தான் அதில் பார்க்கலாம், படிச்சுக்கலாம். Although both poles are equally powerful, they stand in opposition to one another in the manner of their action. மேக்னெட் அப்படிங்கிறது அதில் ஜென்ரல் மேக்னெட் பவர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, அப்புறம் சவுத் போல் தனியாக இருக்கு, நார்த் போல் தனியாக இருக்கு. புரியுங்களா? ரொம்ப மைனூட்டாக போனால் வித்தியாசங்கள் தெரியும். அதர்வைஸ் வந்து காமன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையவே இருக்கும். அந்த இண்டிவிஜுவலிட்டி அப்படிங்கிற போப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது இன் டீட்டெயில் போனால் தெரியும் நமக்கு. ஸோ இம்பாண்டபிளுடைய காமன் தீமை பற்றி நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம். எனவே இன்னும் ஒரு கிளாஸ் தேவைப்படும், முடிஞ்ச அளவுக்கு போவோம் இன்னைக்கு. அதாவது இந்த சூரிய ஒளி, நில ஒளி, மேக்னெட்டு, எக்ஸ்ரே, இந்த மாதிரி இம்பாண்டபிள்ஸ் இருக்கு இல்லையா. சின்ஸ் ஆல் இம்பாண்டபிள்ஸ் ஹேவ் ட்ரெமெண்டஸ் பவர் அண்ட் பொட்டன்ஷியல் டு டிரான்ஸ்ஃபார்ம். புரியுங்களா? இதனுடைய வீரியம் அப்படிங்கிறது, இப்போ எக்ஸ்ரே இருக்கு இல்லையா, ரொம்ப வீரியமாக இருக்கும். உள்ள ரூமுக்குள்ளே விட மாட்டாங்க, அவங்களே ரொம்ப ப்ரொடெக்டிவாக அந்த கிளாத்லாம் போட்டுட்டு தான் அந்த வேலையை பண்ணுவாங்க. அதுவே எக்ஸ்ரே வந்து அடிக்கடி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? ஏன் காரணம் என்னன்னா, அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ எது ஒன்று விளைவை ஏற்படுத்துகிறதோ அதுவே மருந்தாக பயன்படுங்கிறத ஏற்கனவே பார்த்துருங்க இல்லையா. ஸோ அதனால ட்ரெமெண்டஸ் பவர் அண்ட் பொட்டன்ஷியல் டு டிரான்ஸ்ஃபார்ம், டெஸ்ட்ராய் ஆர் கிரியேட் மேட்டர். ஒரு பொருளை உருவாக்குவதற்கும் அழிப்பதற்கும், இப்போ சூரிய வெளிச்சம் இருக்கு இல்லையா, அரிசியில் வந்து ஃபங்கஸ் இதுவாக இருக்கும்,
காய வச்சு எடுத்து வைப்பாங்க. அந்த ஃபங்கஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும். இல்லை சின்ன சின்ன வண்டுகள் பூச்சிகள்லாம் இருக்கும். அதை முறையாக பீரியடிக்கெல்லாம் கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வருஷத்துக்கு சேமித்து வைப்பாங்க. அவங்க வந்து மாதம் மாதம்லாம் அந்த காலத்தில் பொருளெல்லாம் வாங்க முடியாது. அந்த சீசனில் வர்றதை வாங்கி வச்சாகணும். புளி வர்றப்ப அந்த சீசனில் மட்டும்தான் புளி கிடைக்கும். பருப்பு சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அரிசி அதே மாதிரி அறுவடை பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். இது எல்லாத்தையும் வருஷத்துக்கு வாங்கி வச்சாகணும் அந்த காலத்தில் எல்லாரும். புரியுங்களா? எல்லா கடைக்காரங்க அந்த மாதிரி அயனைசிங் ரேடியேஷன். ஓகே சார், ரைட். ஸோ இது வந்து அழிவை ஏற்படுத்தக்கூடியதும் இருக்கு. அதே ரேஸ் வந்து ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுது. ஸோ 2 விதமாகவும் பயன்படக்கூடியது இந்த ஆற்றல் வடிவத்தில் இருக்கக்கூடிய இம்பாண்டபிள்ஸ். ஸோ அப்ப இது அதற்கேற்றவாறு நோயை தீர்க்கக்கூடிய ஆற்றலையும் கண்டிப்பாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் இங்க நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அளப்பரியவை அனைத்தும் பருப்பொருளை உருமாற்றவோ அழிக்கவோ அல்லது உருவாக்கவோ கூடிய மகத்தான சக்தியையும் ஆற்றலையும் கொண்டிருப்பதால் தங்களிடம் பருப்பொருள் ஏதுமில்லை என்ற உணர்வையும் அதே சமயம் அனைத்து பௌதீக பொருள்களையும் மாற்றவும் திருத்தவும் உருமாற்றவும் கூடிய சக்தியையும் அவை கொண்டுள்ளன. ஸோ தன்னகத்தே வந்து அழிக்கிற ஆற்றலும் இருக்கு, ஆக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கு. ஸோ அது போலவே அது தன்னிடம் உள்ள ஆற்றலை வைத்து அனைத்து பௌதீக பொருட்களையும் மாற்றவும் திருத்தவும் உருமாற்றவும் கூடிய சக்தியும் அது கொண்டிருக்கு. ஸோ அதுக்கு பருப்பொருள் இல்லைங்கிறதுனால அது விளைவை ஏற்படுத்தாது என்று இருக்க முடியாது. அது பருப்பொருள் மீதும் விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம். Since there being no matter in these remedies, the ego is இப்போ நேராக அந்த இம்பாண்டபிள் தேவைப்படக்கூடிய மனிதர்கள், அந்த பேஷன்ஸு, அவங்களுடைய தீம், அவங்களுடைய லைஃப் பர்பஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும், அவங்களுடைய இயல்பு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். புரியுங்களா? Since there being no matter in these remedies, the ego is minimal. இதுல பீரியாடிக் டேபிளுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நம்ம இதை பற்றி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பீரியாடிக் டேபிளில் அணு எண், அட்டாமிக் நம்பர் எந்த அளவுக்கு குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈகோ கம்மியாக இருக்கும், மெஸ்குனிட்டி கம்மியாக இருக்கும், அவேர்னஸ் கம்மியாக இருக்கும். அட்டாமிக் நம்பர் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு ஈகோ அதிகமாகிட்டு வரும், மேஸ்குலினிட்டி அதிகமாக இருக்கும், அவங்களோட லைஃப் பர்பஸ் வந்து எவால்வ்டாக இருக்கும். அதுபோல் இவங்களுக்கு அந்த ரா மெட்டீரியல், இவங்களுக்கு இந்த இம்பாண்டபிளாக ரா மெட்டீரியல் கிடையாதுன்னு பார்த்துட்டோம். அது வெறும் பவரை மட்டும்தான் எமிட் பண்ணுது, எனர்ஜி மட்டும்தான் எமிட் பண்ணுது, ஒரு டைனமிக்ஸ் எனர்ஜி மட்டும்தான் அதில் இருக்குது. அதனால இவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஈகோ இருக்காது, ஈகோ ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப நல்ல மனுஷங்களா இருப்பாங்க இவங்க. புரியுங்களா? செல்ஃப் எஸ்டீம் இஸ் வெரி ஹை, yet it is without authority or egotism. சுய மரியாதை உங்களுக்கு நிறைய இருக்கும், சுய மரியாதை நிறைய இருக்கும், ஈகோ கம்மியா இருக்கும், ஈகோ கம்மியா இருக்கும். செல்ஃப் எஸ்டீம் பர்சன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டா இருப்பாங்க, கிரியேட்டிவா இருப்பாங்க. புரியுதா? எல்லாருக்கும் அவங்கள வந்து பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனிதர்களாக இருப்பாங்க, அறிவார்ந்தவர்களாக இருப்பாங்க, ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளை கொண்டவர்களாக இருப்பாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இதெல்லாம் இவங்கள்ட்ட பார்க்கலாம். ஏன்னா இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த மேக்னட்டிக் பவர் ஆகட்டும், சோலார் எனர்ஜி ஆகட்டும், லூனா ஆகட்டும், இந்த ஆர்டிஃபிஷியல் இருக்கக்கூடிய ரேடியம், எக்ஸ்ரே இதெல்லாம் வேறு. பட் நேச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டு, சோலார் எனர்ஜி, லூனா எனர்ஜிலாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே கிரியேட்டிவ், எல்லாமே ஹெல்ப்ஃபுல். இதில் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்காது. புரியுங்களா? தீயவை தான் அழிஞ்சு போகும், நல்லவை எல்லாம் பெருக்கும் இந்த எனர்ஜிலேருந்து. ஸோ இது இந்த நேச்சரை இவங்கள்ட்ட நல்லா பார்க்கலாம்.
Since the basis of quantum physics is the theory of probability and the Heisenberg's principle of uncertainty, pure energy, it is reflected in these cases as well. அதாவது குவாண்டம் இயற்பியல் இருக்குல்ல, அதன் அடிப்படையிலும் ஐசன்பர்க்கின் நிச்சயமற்ற தன்மை கொள்கை, அதாவது அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ அந்த அளவில் அந்த பிரின்சிபல் படி பியூர் எனர்ஜி, தூய ஆற்றலானது எந்த நிகழ்வுகளிலும் பிரதிபலிக்கிறது. அதை மருந்தாக பயன்படுத்தும் போது அது பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படின்னா அவர் ஃபார்முலேட்டட் பை வார்னர் ஹைசன்பர்க். வார்னர் ஹைசன்பர்க் அப்படிங்கிறவர் 1927 ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இட் இஸ் ஃபண்டமெண்டலி பாசிபிள் டு மெஷர் போத் எக்ஸாக்ட் பொசிஷன் அண்ட் எக்ஸாக்ட் மொமெண்டம் வெலாசிட்டி ஆஃப் குவாண்டம் பார்ட்டிகிள் லைக் அன் எலக்ட்ரான் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சார் இம்பாசிபிள், இம்பாசிபிள், பாசிபிள் படிச்சிட்டீங்க. இம்பாசிபிள், சாரி. இம்பாசிபிள், ஃபண்டமெண்டலி இம்பாசிபிள் டு மெஷர் போத் தி எக்ஸாக்ட் பொசிஷன் அண்ட் எக்ஸாக்ட் மொமெண்ட். இந்த ரேஸ் பத்தி அவங்க வந்து சொல்லும்போது அந்த விதியை பயன்படுத்துறாங்க. அது ஓகே, உங்களுக்கு ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நம்ம ரொம்ப போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது, தே ஆர் வெரி ஆஃபன் ரிசெப்டிவ் அண்டு ரெஸ்பெக்ட்ஃபுல். இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா விஷயங்களை ரொம்ப ஈஸியாக கிரகிச்சுப்பாங்க, ரொம்ப ஈஸியாக கிரகிச்சுப்பாங்க. ஒரு மரியாதைக்குரியவர்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய கண்ணோட்டத்தை ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. மனிதருடைய கண்ணோட்டங்களை வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. என்ன பார்த்த மாத்திரத்தில் அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்களுடைய கருத்துக்களை சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா இவங்களோட பர்செப்ஷன்ல ஒவ்வொருத்தரும் எல்லாரையும் ஒரே மாதிரி இவங்க பார்க்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி இவங்க பார்க்க மாட்டாங்க. இவங்க கண்ணோட்டத்துல எல்லாரும் வேற மாதிரி ஒப்பீனியன்ல இருக்கிறதையும் வேற இயல்புல இருக்கிறதையும் அப்படியே அவ்வளோ அருமையா யதார்த்தத்தோட புரிஞ்சுப்பாங்க. இவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிரமமே இருக்காதுங்க. ரொம்ப, அதாவது டிசீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரேரா தான் வரும் இவங்களுக்கு. தே பிலீவ் இன் தி ரிலேட்டிவிட்டி ஆஃப் திங்ஸ் ஜஸ்ட் அஸ் இஸ் தேர் பிஹேவியர் இன் நேச்சர். அதாவது they believe in the relativity of things. ஒவ்வொரு பொருள்களுக்குள்ள உறவுகளின் தன்மைகள், ஒவ்வொரு பொருள்களுக்குள்ள சார்பு தன்மையை பத்தி இவங்க புரிஞ்சுப்பாங்க. உறவுகளில் உள்ள சார்பு தன்மையை பத்தி புரிஞ்சுப்பாங்க. அவங்களுடைய பிஹேவியரை பத்தியும் அவங்களுடைய நேச்சர் பத்தியும் இவங்க அழகா புரிஞ்சுப்பாங்க. அந்த வேறுபட்ட பிஹேவியர், அந்த புரிதல் தன்மை மீது நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க. அதனால வெளி உலகத்திலிருந்து, பிற மனிதர்களிலிருந்து, நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து இவங்க ரொம்ப பாதிக்கப்படக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. Their concept of time is very varied. காலத்தை பற்றிய கண்ணோட்டம் இருக்கு இல்லையா, ஐயோ டைம் ஆச்சு அப்படின்னு ஓடுறது, என்கிட்ட வரும்போது பார்த்துக்கலாம் விட அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஒரு அலட்சிய போக்கு அப்படிங்கிறது இல்லாம காலத்தினுடைய ஒரு மதிப்பீடு என்பது இவங்களுக்கு சரியா இருக்கும். அதே நேரத்துல நீண்ட கால தொடர்புடைய விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா உணரக்கூடியதா இருக்கும், ரொம்ப உணரக்கூடியதா இருக்கும். இப்ப நமக்கு வந்து ஒரு இந்த வாழக்கூடிய நிலையில ஐயோ நீட் இருக்கும்பா, இது இப்பதான் வந்துச்சு, நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது.
இப்படி புதுசா ஒரு விஷயங்கள் வரும், இருக்கும், போகும். அடுத்து புதுசா ஒரு விஷயங்கள் வரும். எல்லாம் ஒரு வளர்ச்சி நிலையில இருக்கும். புரியுதா? மனிதன் இன்னைக்கு வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கான். வீடு கட்டி வாழாத காலகட்டத்தில் இருந்த மனிதனை பத்தி இவங்க உணர்வு இருக்கும். ஆரம்பட்ட மனிதனுடைய அந்த வாழ்க்கை உணர்வுகள் இவங்களால் புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அடுத்த வளர்ச்சி கட்டில் உள்ளதும் புரிஞ்சு வச்சிருப்பாங்க. நாளைக்கு இது என்னவோ மாறுங்கிறதும் இவங்களுடைய கண்ணோட்டத்துல ரொம்ப தெளிவா இருக்குங்க. அந்த களம் காலத்தை பற்றிய கண்ணோட்டமும் களத்தை பற்றிய கண்ணோட்டமும் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. புரியுங்களா? ஏன், எப்படி சூரியன்லேருந்து கதிர்கள் வருது, எத்தனை வருஷம் வந்துகிட்டு இருக்கு, அந்த கதிரோட அனுபவம் எத்தனை லட்சக்கணக்கான ஆண்டுகளுடைய அனுபவம், அது எங்கே போகும் அந்த அனுபவம் எல்லாம்? அந்த ஆற்றல் இவர் உடம்புல இருக்குன்னு வச்சுங்களேன், இவருடைய அனுபவம் என்னவா இருக்கும்? எத்தனை ஆண்டுகளுடைய அனுபவமா இருக்கும்? எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க ஹோமியோபதியில. அதாவது அந்த ஆற்றல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒன்ஸ் அதுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது அந்த ஃபார்ம்ல இருக்க வரையும் அது இழக்காது. அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு 35 வயசுல ஒருத்தர் வந்தாரு. அவர் கேஸ் எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அதுல குறிப்பா ஒன்று சொல்றேன். நான் அந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஆகும்போது இல்லை ஒரு வேலை செய்ய முயற்சிக்கும் போது இங்க ஒரு மோல் இடிக்குது. இங்க ஒரு மோல் இடிக்கிற மாதிரி இருக்கு. அது இடிக்கும்போது எனக்கு நான் ஒரு ஃபீல் பண்றேன், டல் ஆயிடுறேன், சோர்ந்து போய் உக்காந்துடுறேன். எல்லா நாளும் அது இருக்கிறது இல்லை. அது இல்லை அப்படின்னா நான் நல்லா எனர்ஜெட்டிக் ஆயிடுறேன், நல்லா வேலை பார்க்குறேன், நல்லா ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. 35 வயசுல இது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அது ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ல உள்ள எக்ஸ்பீரியன்ஸும் ஹாப்பியஸ்ட் ஏரியாவில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸும் குவைட் ஆப்போசிட்டா இருக்கு. அதுல நெத்தியில ஏதோ ஒரு மோல்னா ஒரு கட்டி மாதிரின்னு வச்சுங்களேன், அது இடிக்குது அப்படிங்கிறாரு. 35 வயசுல சொல்றாருங்க. புரியுதா? அவரு பிரெக்னன்சி ஹிஸ்டரி பார்க்குறோம். அவர் மருந்துக்கு சேர்ந்துட்டோம். அவருக்கு பிளேசண்டா மருந்து வருது. அதாவது மேட்ரிடோனல் ரெமெடியில் பிளேசண்டா அப்படிங்கிற ரெமெடி வருது. நம்முடைய இந்த அட்வான்ஸ் சயின்ஸு கேஸ்டைக்கு மெத்தட்லேருந்து மருந்து கரெக்டாக கண்டுபிடிச்சோம். இப்போ அவங்க அம்மா கிட்ட டெலிவரி ட்ராமா ஏதாவது இருந்துச்சா, டெலிவரி டைமில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு கேட்குறோம். டெலிவரி பண்ண பிறகு அந்த அம்மாவோட கர்ப்பப்பையில சிஸ்ட் இருந்துச்சான். அது அப்பவே சரி அடுத்த குழந்தைக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அதை சுரண்டி எடுத்தாங்களாம். அந்த கர்ப்ப காலத்துல அந்த குழந்தையோட எக்ஸ்பீரியன்ஸு அந்த சிஸ்டில் அந்த குழந்தை போய் மோதுது. அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது எப்போ இருக்கு? இன்னைக்கு வரை இருக்குங்க. ஒரு எனர்ஜி லெவல்ல இருக்கிற ஒரு இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது அது எவ்வளவு நாள் தொடர்ந்து கூடவே வருது பாருங்க. அது எனக்கு என்ன வேணுங்கிறத எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. எவ்வளவு அற்புதமான சயின்ஸ் இது. ஆச்சரியமா இருந்துச்சு. புரியுங்களா? அப்ப இந்த இன்பான்ரபிள்ஸை சார்ந்த மனிதர்கள், இந்த மருந்தை கேட்கக்கூடிய மனிதர்கள் இப்படி ஒரு எக்ஸ்ட்ராடனரியா இருக்கிறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சிக்க முடியுது. அப்போ அந்த சோலார் எனர்ஜி இருக்குன்னா அந்த சோலார் எனர்ஜி அது எவ்வளோ லட்சக்கணக்கான ஆண்டுகளாக அது எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனுடைய எனர்ஜி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த பர்சன்ட் வெளிப்படுமா வெளிப்படாதா? அதுதான் இப்போ நம்ம பார்க்கறது. நான் சோலார் எனர்ஜி மட்டும் சொல்லலை. அந்த மாதிரி அந்த மனிதர்கள் இப்போ லூனார் எனர்ஜி தேவைப்படும்னா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும். அது மேக்னெட் தன்னோட எனர்ஜி சொல்லுன்னா அது அந்த பூமியோட எக்ஸ்பீரியன்ஸ் அது சொல்லும். ஏன்னா பூமி நம்ம அது கூட எப்பவுமே இருக்கிறோம். அந்த மின்காந்தத்துக்கு ஆட்பட்டுக்கிட்டே இருக்கிறோம்.
ஸ்பெசிஃபிக்காக அந்த மின்காந்தம் தான் மருந்தாக தேவைப்படுதுன்னா அதனுடைய நேச்சர் நம்மகிட்ட வெளிப்படும். சரிங்களா? ஸோ இப்போ நாம் பார்க்கறது பொதுவான கருத்துக்கள் தான். அது எப்படி அந்த மாதிரி வருது அப்படிங்கிறத நான் இப்போ ஒரு உதாரணம் சொன்னேன். புரியுங்களா? சரி, காலத்தை பற்றிய அவர்களின் கருத்து மிகவும் விசித்திரமானது. அந்த எனர்ஜியோட லைஃப் எப்படி இருந்துச்சு அது எல்லாம் இவங்கள்ட்ட வெளிப்படும். அவர்கள் கடந்த காலத்தை பற்றி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று பேசுகிறார்கள். இருக்காதா பின்ன? எதிர்காலம், இணைகாலம் மற்றும் சுழற்சி காலம் போன்ற விஷயங்களை பற்றி அவங்க பேசுறாங்க. காலம் கடந்து காலம் கடந்து இருக்கக்கூடிய அந்த ஆற்றலானது இது இப்படிதான் பேசுவாங்க. புரியுது இல்லைங்களா? நாம் மனிதர்களிடம் வெளிப்படக்கூடிய வேறு ஏதோ ஒன்று, அதுல முக்கியமா இந்த மாதிரி இம்பான்டபிள்ஸ், வெறுமனே டைனமிக்ஸ் எனர்ஜியா இருக்கக்கூடிய ஒன்று, அது எந்த இயல்பில் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவு அடிப்படை பார்த்துட்டு வரோம். இது புரிஞ்சுக்கிற அளவில் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஸ்லைடு 15 வரையும் பார்த்துருக்குறோம். இதுவரையும் 34 தயார் பண்ணியிருக்கிறேன். நம்ம இன்னும் ஒரு 10-15 ஸ்லைடு போகும், ஒரு 50 ஸ்லைடு கிட்ட போகும். இதே வேகத்தில் பார்க்கலாமா இல்லை வேகமாக போகலாமான்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகலாம். சரிங்களா? ஓகே, நல்லது. இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஸோ என்னுடைய புரிதல் எப்படி இருக்கு? யாராவது 1-2 பேர் சும்மா சொல்லுங்க. ஐயா வசந்தி பேசுறேன் ஐயா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. என்னம்மா? கூட நீங்க கேட்டா புரிய மாதிரி இருக்கு. ஒண்ணுமே தெரியாத பத்தி நீங்க பேசுறது பார்த்தா புரிஞ்சுப்பாங்க. அவ்வளவு நிதானமா அழகா நடத்துவீங்களா? ஏமா விட்டு விட்டு கேட்டுச்சு, சரியா புரியல எனக்கு. ஐயா நீங்க நடத்தின கிளாஸ் வெரி குட் வெரி குட். ஓகே 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 ஓகே. கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு, நிதானமா இருந்துச்சு, நிதானமா புரிய வச்சீங்க. ரொம்ப நன்றி. ஓகே ஓகே மேடம், ஓகே மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. சார் வணக்கம். சார் வணக்கம், நீலகண்டன் பேசுறேன். சார் சொல்லுங்க. சார் இன்னைக்கு இந்த இம்பாண்டரபிள்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா புரிஞ்சுதுங்க சார். சரி. ஏன்னா இது ராஜன் சங்கரோட புத்தகத்துல நான் படிச்சிருக்கேன், ஆனா அப்போ அவ்வளவு டீட்டெயிலா அதை படிக்கல நான். இப்ப இந்த வகுப்புல இம்பாண்டரபிள்ஸ பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஓகே அதாவது கம் அக்ராஸ் த டேர்ம் அத நான் கடந்து வந்திருக்கேன், ஆனா ரொம்ப புரிதல் இல்ல அப்போ. சரி சரி சரி, ஓகே. எக்ஸ்ரேங்கிற மருந்து இருக்குறதெல்லாம் தெரியும், ஆனா அது இம்பாண்டரபிள்ஸ் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. அதை ஒரு நல்ல விரிவா சொல்லி கொடுத்தேன். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். அதுல முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அந்த பேஷன்ஸ் தன்னை எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறது. ஆமாங்க சார், ஆமா ஆமா ஆமா. அந்த அந்த மூலப்பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மூலப்பொருள் இவங்கள்ட்ட பேஷண்ட் எப்படி வெளிப்படுங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆமா ஆமா. இதை முன்னாலே நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தாதான் அந்த பேஷண்ட் நம்ம கிட்ட வரும்போது ஓஹோ இந்த கிளாஸ்ல நம்ம இப்படி பார்த்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்கதான் இவங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். உண்மைதான் சார், உண்மைதான். வணக்கம் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க சொன்னீங்க இன்னும் கொஞ்சம் வேகமா போலாம், அப்படியெல்லாம் வேண்டாம், பரவாயில்ல, டைம் ஆனா பரவாயில்ல. நீங்க ரொம்ப அருமையா நீங்க சொல்லி கொடுக்கறது நிஜமாவே நான் சொல்றேன், இந்த மாதிரியான ஒரு அனுபவத்துக்காக நாங்க ஏங்கிட்டு இருந்த நாட்கள் உண்டு. ஓகே ஓகே. அது இப்ப எங்களுக்கு நிறைவேறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இப்ப என்ன ஸ்பீட்ல போறோமோ இதே ஸ்பீட்ல போங்க. இன்னும் 2 டேர்ம் அடுத்தாலும் பரவாயில்ல, அதனால பரவாயில்ல. ரொம்ப அருமையா இருந்தது. இதுவே நாங்க மெட்டீரியல படிக்கிற
ரேடியம் மெடிசனுக்கும் இப்ப நீங்க சொல்லும் போது அதை நாங்க புரிஞ்சுக்கிற விதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால இன்னும் நம்ம கண்டிப்பா நம்ம நல்லா சைன் பண்ணணும்னா கண்டிப்பா கட்டாயமா அதை நான் கத்துக்க வேண்டியது இருக்கு. அதனால நீங்க இதே ஸ்பீட்லயே போனாலே போதுமானது. ஓகே ஓகே. God bless you. God bless you. Thank you. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ரூட் ஆஃப் தி ஆல்டர்ட் பேட்டர்ன் அது தமிழ்ல கொஞ்சம் உள்ளதை போடுறேன், நீங்க அதை கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. இதான் போட்டேன். அதே ஒண்ணுல ஒரு 10 ஸ்லைடு மட்டும் அந்த தமிழ்ல கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதை பண்ணிட்டு நான் போட்டுறேன். ரொம்ப ஷெட்யூல் டைட்டா இருக்கு சார், வேற ஒண்ணும் இல்ல. அனுப்பினாலும் சரி இல்ல எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி போஸ்டிங் போட்டாலும் கொஞ்சம் செய்யுங்கய்யா. இல்ல அதான் அது ஒரு 10 ஸ்லைடு மட்டும் தமிழ்ல கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. சரிங்க, மெதுவா செய்யுங்க. அது வகுப்பு வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. இம்பார்ட்டபிள் பத்தி அருமையா சொன்னீங்க. நன்றி. தேங்க்யூ. நன்றி ஐயா. நன்றிங்க. சரி. Thank you, sir. Thank you.